சி. ஜோசப் விஜய் எனும் நான் பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 12 கிராமங்களில் அமைய இருக்கும் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். விடுதலை நாள் ஏர்போர்ட்ட வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க 8 கோடி பேரு நல்ல பாஸ் கேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு நல்ல பங்க பாரு நீ விசில் கடி ஓட்டு. அடுத்து வர சந்ததிங்க எல்லாமே இந்த ஊர்ல வாழ போறன்ற ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவோங்க. நாங்க நிம்மதி பெருமூச்சு விடுவோம். எங்க ஊர் எங்களுக்கு கச்சிருச்சு அப்படின்ட்டு. இதுக்காகவே அவரை ரொம்ப மனசார வேண்டி நன்றி கொள்கிறோம். அவருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். நான் பெற்ற புள்ளியே, நான் பெற்ற புள்ளுன்னு தான் நினைச்சேன். இந்த பருந்தூருக்கு எல்லாம் வந்தோம், எல்லாம் பார்த்தோம், எல்லாம் உள்ள வந்து பார்த்தோம், செய்தோம், கொண்டோம். அந்த நன்றியை மறக்காத எங்களுக்கு நல்ல நன்றி கொடுத்துக்கிறேன். இந்த நன்றி கொடுத்ததுக்கு நீ வரணும், எங்களை வந்து பார்க்கணும். காமராசர் அண்ணா அறிஞர் போல இவர் ஒரு எம்ஜிஆர், குட்டி எம்ஜிஆர். இங்கே மக்களுக்கு வாழ்வாதாரம் போகுதுன்னா, இப்போ நான் சாப்பிட்ற சாப்பாடு இதை வச்சு ஒரு 4 ஏக்கர் விவசாயம் பண்ணுறாங்கன்னா வச்சுக்க, ஒரு குடும்பம் சாதாரணமாக சொல்கிறேன், 4 ஏக்கர் விவசாயம் பண்ணுறாங்கன்னா அவன் அந்த உணவுப் பொருள் தானி இந்த இடத்துல அந்த கிடங்குல போட்டு அந்த பணத்தை இது பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றிப்பார். அவர் உணவு சாப்பிட்றதுக்கு உட்பட எல்லாத்தையும் அவர் குடும்ப செலவையே எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அவர் இதை விட்டு தூக்கிட்டு பிறகு அவர் என்ன பண்ணுவார்? விவசாயிக்கு விவசாயம் தாங்க தெரியும். ஏழை மக்கள் இந்த சேர்த்து பூமியில் கால வச்சாதான் சோத்துக்கான வழி. இப்போ பாருங்க, வேறுபாடு போட்டிருக்காங்க. இது அறுவடைக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் எங்கே போனாலும் கிடைக்காது அவங்களுக்கு. வேற வேலை என்ன வேலை கிடைக்கும்? அவங்க போனால் குப்பை வருவாங்க, கூலி தொழில் பார்ப்பாங்க, வீடு கட்ட போவாங்க, அவ்வளோதான். இதை தவிர்த்து வாழ்வாதாரமே கிடையாது. இங்கே அவன் 4 ஏக்கர் சொந்த ஓனராக இருப்பான், சொந்தக்காரனாக இருப்பான், பூமிக்கு அவன் சொந்தக்காரனாக இருப்பான். அதை விட்டுட்டு வேற எங்கன்னா போயிட்டு பிச்சை எடுக்கணுமா? என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். எங்கள ஒருத்தரா, எங்க கூட பிறந்த ஒருத்தரா, இந்த மண்ணை நேசிக்கிற மக்களை நேசிக்கிற ஒருத்தரா, எப்படி கடவுளுக்கும் மேலதான் அவரை நாங்கள் பார்க்குறோம். வராதுன்னு சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ரொம்ப வாழ்க, ரொம்ப நன்றி. எங்களுக்கு நல்ல நன்மை கொடுத்த, எங்களுக்கு நல்ல வாழ்க்கை செய்த. இந்த ஊர்ல யாம்னா செத்தா, என் மாமியா செத்தா, என் மாமனா செத்தா, என் புள்ள செத்தா. இந்த மண்ணிலே எனக்கு போட்டுக்கணும். நான் ஆயுதே யாரும் நன்றி சொல்ல. அன்னைக்கு நீ வந்த பேர் இன்றி சார், நான் இந்த மண்ணுக்கே போவேன். ரொம்ப நன்றி. அவர் மூலியமா ஒரு நல்ல வாய்ப்பை நாங்க பெற்று இருக்கோம். அதுக்கு என்ன நன்றி கடனா, நாங்க எங்க ஊருக்கு தளபதியோடைய நேமே வச்சிருக்கோம், சி. ஜோசப் விஜய் சாலைன்ட்டு. அதுக்கு நாங்க எல்லாருமே உண்மையா வச்சிருக்கோம். எங்க ஊருக்கு அவர் வரணும், அவருக்கு நாங்க நேர்ல நன்றி சொல்லணும்.
எங்களுடைய கோரிக்கையும் அவர் வரணும், எங்க பூமியை ஒரு முறை பார்க்கணும், எங்க மக்கள் கூட பேசணும். ஏன்னா அவரே ரொம்ப சந்தோஷப்படுறோம். அன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஆமா, ஏகனாபுரம் ஊருக்குள்ள நான் ஒரு நாள் வருவேன்னு சொல்லியிருக்காரு. அதை நிறைவேற்றுவார்னு நினைக்கிறேன். அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இங்க இருக்கும். ஏன்னா முதலமைச்சர்ன்றது சாதாரண ஒரு வேலை இல்லை. தமிழ்நாடியே அவர் கண்காணிக்கணும், எல்லா ஊரும் அவர் ஊரை நேசிக்கணும். அதனால வேலை அதிகமா இருக்கும். அவருடைய எப்படி சொல்றது, வேலைகளையும் கொஞ்சம் எங்களையும் கொஞ்சம் பாக்குற மாதிரி ஏகனாபுரம் கிராமத்துக்கு வந்து போனா பெரிய சந்தோஷப்படுங்க. எங்க ஊர் மக்கள் மொத்த பேர். மீண்டும் இதே ஊருக்கு உங்க ஏகனாபுரம் ஊருக்குள்ள நான் வரேன்.